வெல்கம் டு பாரத் எக்ஸாம்ஸ் அகாடமி மதுரை. அனைவருக்கும் வணக்கம். நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக். நம்ம ரீசெண்டாக வெளிவந்த குரூப் 4 எக்ஸாம் ரிசல்ட் வந்துச்சு எல்லாருக்கும். ஸோ எல்லாருமே நல்ல மார்க் எடுத்திருப்பீங்கன்னு நம்புகிறோம். ஸோ அதோடைய கட் ஆஃப் வேக்கன்சி எவ்வளோ ரேங்க் இருந்தால் நம்மளுக்கு ஜாப் கிடைக்கும், எந்த அளவுக்கு வேக்கன்சி இருக்குது, எந்தெந்த கேட்டகரியில் எந்தெந்த வேக்கன்சி இருக்குது, எவ்வளோ ரேங்க் இருந்தால் நம்ம அந்த வேக்கன்சிக்குள்ளே நம்மளுக்கு வேலை கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஒரு வீடியோ தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற போஸ்டிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா, குரூப் 4 டிஎன்பிஎஸ்சியில் பார்த்தீங்கன்னா ஜூனியர் அசிஸ்டண்ட். ஓகேங்களா? இப்போ இந்த ஜூனியர் அசிஸ்டண்ட் அப்படின்றப்போ இதுக்குள்ளே என்னென்ன போஸ்டிங்னா வரும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம விஏஓ, பில் கலெக்டர், ஸோ இந்த மாதிரி போஸ்டிங்ஸ் எல்லாமே வந்து நம்ம ஜூனியர் அசிஸ்டண்ட்டுக்குள்ளே வரும். ஓகேங்களா? இப்போ இந்த ஜூனியர் அசிஸ்டண்ட்டில் பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து நம்ம 2025 வேக்கன்சி படி ஜூனியர் அசிஸ்டண்ட்டுக்கு மட்டும் 2426 வேக்கன்சி வந்து போட்டிருந்தாங்க. ஓகேங்களா? ஸோ டோட்டலாக ஜூனியர் அசிஸ்டண்ட் போஸ்ட்டுக்கு மட்டும் 2426 வேக்கன்சி அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த வேக்கன்சியில் நம்ம வந்து எந்தெந்த கேட்டகரிக்கு எவ்வளோ வேக்கன்சி, எவ்வளோ ரேங்க் இருந்தால் நம்ம உள்ளே போகலாம், ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து நம்ம கிளியராக பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கேட்டகரி பார்த்திங்கன்னா பிசிஎம். ஓகேங்களா? பிசிஎம் மீன்ஸ் பிசிஎம்னா முஸ்லீம்ஸ். ஓகேங்களா? ஸோ அதில் வந்து எவ்வளோ வேக்கன்சி சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பிசிஎம்க்கு மட்டும் தனியாக எவ்வளோ வேக்கன்சி சொல்லியிருக்காங்கன்னா 82. ஓகேங்களா? இந்த 82 வேக்கன்சி இருக்குது இதில். ஸோ இதில் நீங்கள் எவ்வளோ ரேங்க், இப்போ நீங்கள் ஒரு வேளை பிசிஎம்மாக இருந்து, இந்த கேட்டகரி பிசிஎம்மாக உங்களுக்கு இருந்து நீங்கள் ஒரு எவ்வளோ ரேங்க்குள்ளே இருந்தால் இந்த ஜாப் உங்களுக்கு கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா அப் டு 90 ரேங்க். ஓகேங்களா? அது வந்து கம்யூனல் ரேங்க். உங்களுடைய ரிசல்ட்டில் பார்த்தீங்கன்னா கம்யூனல் ரேங்க் இருக்கும், ஓவரால் ரேங்க்குன்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ நீங்கள் பார்க்க வேண்டியது கம்யூனல் ரேங்க் தான். ஸோ கம்யூனல் ரேங்க் வந்து நீங்கள் அப் டு 90. ஓகேங்களா? 90க்குள்ளே, ஓகேங்களா, 1 to 90க்குள்ளே இருந்துச்சு உங்கள் ரேங்க் அப்படின்னா, உங்கள் கேட்டகரி பிசிஎம்மாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த எக்ஸாமில் இந்த ரிசல்ட்டுக்கு உங்களுக்கு ஜாப் கிடைக்க கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது, இந்த ஜூனியர் அசிஸ்டண்ட் போஸ்ட்டுக்கு. ஓகேங்களா? ஸோ நீங்கள் பிசிஎம்மாக இருந்து உங்களுடைய ரேங்க் 90க்குள்ளே இருக்குது, கம்யூனல் ரேங்க் 90க்குள்ளே இருக்குது அப்படின்னு சொன்னிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஜாப் கன்ஃபார்ம்னே சொல்லலாங்க. அதே மாதிரி பிசி கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா டோட்டலாக 619 வேக்கன்சி இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் அப் டு 1100 ரேங்க், உங்களுடைய கம்யூனல் ரேங்க் வந்து 1100க்குள்ளே இருந்தது, 1000 to 1100. ஓகேங்களா? ஸோ இதுக்குள்ளே இருந்தாலே உங்களுக்கு ஜாப் வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கலாங்க. நீங்கள் ஒரு சேஃப் ஜோனுக்குள்ளே இருக்க தான் நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? கண்டிப்பாக உங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கு ஒரு 90% வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதுலேயும் பிசியில் பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு தனியாக, அது மாதிரி டிசபிலிட்டி பீப்புள்ஸ் தனியாக, பிஎஸ்டிஎம்க்கு தனியாக, ஸோ இது மாதிரி தனித்தனியாக வந்து உங்களுக்கு ஜாப் வேக்கன்சி பிரித்து கொடுக்குறப்போ கண்டிப்பாக உங்கள் ரேங்க் வந்து 1000 to 1100க்குள்ளே இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்குரிய ஜாப் உங்களுக்கு தான் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணிக்கலாம். அதே மாதிரி எம்பிசிக்கு பார்த்தீங்கன்னா டோட்டல் வேக்கன்சி 472. உங்களோட ரேங்க் அப் டு 730க்குள்ளே இருந்துச்சுன்னா உங்களுக்கும் ஜாப் கன்ஃபார்ம் சொல்லிடலாங்க. எஸ்சிக்கு பார்த்தீங்கன்னா டோட்டலாக 348 + 104 டோட்டலாக 452 வேக்கன்சி இருக்குங்க. ஸோ அதில் நீங்கள் அப் டு 700 ரேங்க்குள்ளே இருந்தீங்க அப்படின்னா கன்ஃபார்ம் வேலைங்க உங்களுக்கு தான். ஸோ கன்ஃபார்ம் வேலை நீங்கள் வந்து டிசைட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி எஸ்சிஏ கேட்டகரிக்கு மொத்தம் 76 வேக்கன்சி இருக்குது. ஸோ அப் டு 100 ரேங்க்குள்ளே நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுக்கும் வேலை கன்ஃபார்முங்க. அதே மாதிரி எஸ்டி பீப்புள்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா 23 + 26 டோட்டலாக 49 வேக்கன்சி இருக்குங்க. இந்த 49 வேக்கன்சி அப் டு நீங்கள் ஒரு 80 ரேங்க்குள்ளே இருந்தீங்கன்னா உங்களுக்கும் இந்த ஜாப் கன்ஃபார்முங்க. ஸோ குரூப் 4 ரிசல்ட் வந்துடுச்சு. கண்டிப்பாக இந்த ரேங்க்குள்ளே வாங்கினா உங்கள் எல்லாருக்குமே ஜாப் கிடைக்கும் அப்படின்றத நீங்கள் நம்பலாம். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு நம்ம நோட்டிஃபிகேஷனில் சொன்ன மாதிரி உங்களுக்கு இமெயில் இல்லை எஸ்எம்எஸ் மூலமாக உங்களுக்குரிய ஜாப் வெரிஃபிகேஷனுக்குரிய ஆர்டர் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ உங்களுக்கு கிடச்சிருக்குன்னு நாங்கள் நம்புகிறோம் எல்லாருமே. ஸோ அது மட்டும் இல்லை, ஓகே நான் இந்த ரேங்க் இல்லை மேம், நாங்கள் என்ன பண்ணுறது, ஸோ யாருமே ஃபீல் பண்ண தேவையே கிடையாது. ஸோ இன்னும் நம்மளுக்கு சான்சஸ் இருக்குது. இது லாஸ்ட் எக்ஸாம் கிடையாது, லாஸ்ட்டு சான்ஸும் கிடையாது. இனி வர எக்ஸாம்ஸ்க்குமே நம்ம ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணலாம். ஸோ எப்பயுமே கவர்மெண்ட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுடைய டார்கெட் வந்து ஒரு கவர்மெண்ட் வேலை அப்படின்றத விட நாலேஜ் கெய்னிங் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியங்க.
ஸோ பார்த்தீங்கன்னா நார்மல் பீப்புள்ஸ் நார்மலாக பார்த்தீங்கன்னா இப்போ 1 lakh 12 lakh சேல்ரி வாங்குறதுக்கு இல்லாத நாலேஜ் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும். ஏன்னா நம்ம அவ்வளோ படிச்சிருக்கோம், அவ்வளோ தெரிஞ்சுக்கிட்டோம், அவ்வளோ விஷயங்கள் நம்ம படிச்சிருக்கோம். தமிழ், மேக்ஸு, சயின்ஸு, சோசியல் சொல்லிட்டு அப்படியே எல்லா சப்ஜெக்ட்லேயும் நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம், அவ்வளோ நாலேஜ் கெயின் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம வந்து எப்போயுமே ஐயோ நம்மளுக்கு வேலை கிடைக்கல, நம்ம வந்து அவ்வளோதான் அப்படி நீங்கள் நினச்சிடாதீங்க. ஏன்னா அதை சொல்கிற மாதிரி ஐடி ஜாப் போனாலும் சரி, ஐடி இந்த மாதிரி எவ்வளோ ஜாப் வேலை பார்த்துட்ருக்காங்க. 1 lakh 2 lakhன்னு சொல்கிறாங்க சேல்ரி. பட் அவங்களுக்கு இருக்கிற நாலேஜை விட உங்களுக்கு இருக்க நாலேஜ் ரொம்ப 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 அதிகம். அதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. இன்னும் உங்கள் நாலேஜ் டெவலப் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கான வேலை உங்களுக்கு ஒரு நாள் வந்து சேரும். ஸோ நீங்கள் எப்போயுமே ஃபீல் பண்ணவே கூடாது. நம்ம சீக்கிரமாக கவர்மெண்ட் ஜாப் போகிறோம், அதை மட்டும் டார்கெட்டாக வச்சுக்கோங்க. ஸோ நிறையா படிங்க, நிறையா வீடியோஸ் பாருங்கள், நிறையா கவர் பண்ணுங்கள், சிலபஸ் ஃபுல்லாமே கவர் பண்ணுங்கள். ஸோ இனிமேல் இப்போது ரிசல்ட் வந்துருச்சு. இது வரைக்கும் நம்ம ரிசல்ட் நினச்சி பயந்துக்கிட்டு இருந்திருப்போம். ஸோ நம்மளுக்கு கிடைக்குன்னு ஒரு நம்பிக்கையில் இருந்திருப்போம், இல்லை கன்ஃபார்ம் கிடைக்காது அப்படின்ற ஒரு நம்பிக்கையிலே இருந்திருப்போம். ஸோ நம்ம எவ்வளவோ யோசிச்சு வச்சுருந்துருப்போம். ஸோ இப்போ எல்லாமே முடிஞ்சிடுச்சு, நம்மளுக்கு ரிசல்ட் வந்துடுச்சு. ஸோ கட் ஆஃப்மே எவ்வளோ நம்மளுக்கு தெரிஞ்சிடுச்சு. இதுக்கப்புறம் வந்து நம்ம என்ன பண்ணலாம்? ஸோ ஜாப் கிடைச்சவங்களுக்கு வாழ்த்துக்கள், ஜாப்பை வந்து நல்லா சூப்பராக பண்ணுங்கள். ஸோ ஜாப் கிடைக்கல அப்படின்றவங்க ஃபீல் பண்ணாதீங்க, அடுத்த கட்டத்தை நோக்கி போங்க. ஸோ இன்னும் நம்மளுக்கு சான்சஸ் இருக்குது, இல்லைன்னு சொல்ல முடியாது. ஸோ நிறைய சான்சஸ் இருக்குது. இனி வர வருடங்கள், இனி வர ஒவ்வொரு நாளுமே உங்களுக்கானது. ஸோ நீங்கள் படிங்க. ஸோ நம்ம அகாடமிலேருந்து பார்த்தீங்கன்னா Group 4 எக்ஸாமுக்குரிய நியூ பேட்ச் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ கண்டிப்பாக அதிலையுமே நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இனிமேல் ஃப்ரெஷ்ஷாக படிக்க ஆரம்பிங்க. திரும்ப இது வரைக்கும் படித்தது ஓகே, இது வரைக்கும் நம்ம படிச்சிட்டோம், நிறையா கெயின் நம்மளோட நாலேஜில் நிறையா ஸ்டோராக இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் படிக்கிற ஒவ்வொன்றுமே இன்னும் நம்மளுக்கு பலவிதமான கொஸ்டின்ஸாக மாறும். நீங்கள் படிக்கிற ஒரு 1 word ஒரு 10 கொஸ்டின்ஸாக உங்களுக்கு இனிமேல் மாறும். ஏன்னா நம்ம ஒரு 1 word படிச்சிருப்போம், அதே 1 word அவங்க டிஃபிகல்ட்டாக கேட்டிருப்பாங்க, அது தெரியாமல் நம்ம ஆன்சர் மாற்றி போட்டு வந்திருப்போம். ஸோ இந்த மாதிரி நம்ம தப்பு பண்ண தான் நம்ம அறிவு வளரும். ஸோ நீங்கள் லாஸ் ஆகிட்டோம் அப்படின்னு சொல்லி எப்போயுமே நம்ம வந்து தோற்றுட்டோம் அப்படின்னு சொல்லி என்றைக்குமே வந்து ஃபீல் பண்ணக்கூடாது. நம்மளுடைய தோல்விகள் ஒவ்வொன்றும் தான் நம்மளுடைய வெற்றிக்குரிய படிக்கட்டுகளாக மாறும். நம்மளுடைய வெற்றி நம்மளோட தோல்வியை பொறுத்து தான் இருக்குது. நம்ம எவ்வளோ அடிபடுறோமோ அவ்வளோ பெரிய வெற்றி உங்களுக்கு கிடைக்கும். ஸோ எப்பவுமே ஃபீல் பண்ணாதீங்க. வேக்கன்சி வந்து ஸோ இவ்வளோ தான் நம்மளுக்கு வேக்கன்சி. ஸோ கண்டிப்பாக ஒரு 1200 ரேங்க் வாங்கின எல்லாருக்குமே வந்து ஜாப் கிடைக்கும். ஸோ அதுக்கு மேலே ரேங்க் எடுத்த யாருமே ஃபீல் பண்ணாமல் நெக்ஸ்ட் ஸ்டெப்பை தூக்கி பயணிக்க ஆரம்பிங்க, படிக்க ஆரம்பிங்க. கண்டிப்பாக ஒரு நாள் உங்களுடைய கவர்மெண்ட் வேலை உங்களை வந்து சந்திக்கும் அப்படின்றதில் எந்த ஒரு சந்தேகமே இல்லை அப்படின்னு சொல்லிக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஸோ வேக்கன்சி பற்றி தெரியாமல் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நம்ம வீடியோ ஃபஸ்ட் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.